அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வடியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த விதியுடன் தொடர்புடையது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ விதி 43B. இந்த விதி 43B என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களை பற்றி கூறுகிறது. அப்போ 97வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 43B கூட்டுறவு சங்கங்களை பற்றி கூறுகிறது. இரண்டாவது வினா, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சர் குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சர் குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஐவர் ஜென்னிங்ஸ். மூன்றாவது வினா, ஒரு மசோதா பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என்று நிர்ணயம் செய்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மக்களவை சபாநாயகர். நாலாவது வினா, எந்த ஷரத்து நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் அளிக்கிறது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி, ஷரத்து 360. நிதி நெருக்கடி நிலை ஷரத்து 360. ஐந்தாவது வினா, எந்த ஷரத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி கூறுகிறது? இது ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஷரத்து 269. ஆறாவது வினா, அலகாபாத் உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? அலகாபாத் உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1866. ஏழாவது வினா, சிக்கிம் மாநிலம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. சிக்கிம் மாநிலம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1975. சிக்கிம் மாநிலம் 1975. எட்டாவது வினா, முகப்புரையை முக்கிய குறிப்பு என கூறியவர் யார்? முகப்புரையை முக்கிய குறிப்பு அதாவது கீ நோட் என்று கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, எர்னஸ்ட் பார்க்கர். முகப்புரையை முக்கிய குறிப்பு என கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர். ஒன்பதாவது வினா, முகப்புரையை அடையாள அட்டை என கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. முகப்புரையை அடையாள அட்டை என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பல்கிவாலா. பத்தாவது வினா, முகப்புரையை இந்திய ஜனநாயக குடியரசு இறையாண்மையின் ஜாதகம் என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, KM முன்ஷி. முகப்புரையை ஜாதகம் என கூறியவர் KM முன்ஷி. 11வது வினா, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிரான்வில் ஆஸ்டின். 12வது வினா, அரசியலமைப்பின் வழிகாட்டும் நெறிமுறைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அயர்லாந்து. 13வது வினா, சரக்கு மற்றும் சேவை வரி பற்றிய சட்ட திருத்தம் எது? அதாவது GST பற்றிய சட்ட திருத்தம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, 101வது திருத்தம். GST 101வது திருத்தம். 14வது வினா, சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி, 2005. 15வது வினா, மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 2013. உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. தெலுங்கு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 16வது வினா, பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல் பற்றி கூறும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா.
பழங்குடி மக்களுக்கான தேசிய கமிஷன் அமைத்தல் பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 338 பிரிவு ஏ. 17வது வினா அரசியல் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான இந்திரஜித் குப்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் சி 1998. 18வது வினா நிதிக்குழுவுடன் தொடர்புடைய விதி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ விதி 280. நிதிக்குழு விதி 280. 19வது வினா அனைத்திந்திய பணிகள் பற்றி கூறும் விதி எது? அனைத்திந்திய பணிகள் பற்றி கூறும் விதி எது? சரியான விடை ஆப்ஷன் பி விதி 312. 20வது வினா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி 1955. 21வது வினா நிதிக்குழு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு? நிதிக்குழு அமைக்கப்பட்டது எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1951. 22வது வினா முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி கே.சி. நியோகி. முதல் நிதிக்குழுவின் தலைவர் கே.சி. நியோகி. 23வது வினா தேசிய வளர்ச்சிக் குழுவின் தலைவர் யார்? தேசிய வளர்ச்சிக் குழுவின் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி பிரதமர். தேசிய வளர்ச்சிக் குழுவின் தலைவர் பிரதமர். 24வது வினா மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1979. மண்டல் கமிஷன் 1979. 25வது வினா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் முதல் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் முதல் தலைவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ காக்கா கலேல்கர். 26வது வினா தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு தனித்தனி தேசிய ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் பி 2003 89வது சட்ட திருத்தம். 27வது வினா மத்திய கண்காணிப்பு குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இந்த கொஸ்டின் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சந்தானம் கமிட்டி. 28வது வினா அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1963. அலுவல் மொழி சட்டம் 1963. 29வது வினா அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல். அகில இந்திய பணிகளின் தந்தை சர்தார் வல்லபாய் பட்டேல். 30வது வினா பாராளுமன்ற சட்டமன்ற குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் நடத்தும் அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மத்திய தேர்தல் ஆணையம். 31வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ நிர்வாச்சன் சதன். 32வது வினா இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது? ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3வது பகுதி. 33வது வினா இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் அம்பேத்கர். 34வது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜனவரி 26 1950. 35வது வினா இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறுவடிவமாக திகழ்கிறது? ஒரு முக்கியமான வினா இது.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 36வது வினா வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் ஷரத்து எது? வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் ஷரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 16. 37வது வினா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 38வது வினா உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? ஒரு முக்கியமான வினா. உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு. 39வது வினா இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ டெல்லி. 40வது வினா இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. 41வது வினா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது? இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முகப்புரை. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் முகப்புரை. 42வது வினா கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி கூறும் ஷரத்து எது? கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 40. கிராம பஞ்சாயத்து ஷரத்து 40. 43வது வினா உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இங்கிலாந்து பாராளுமன்றம். 44வது வினா முகப்புரை எந்த திட்டத்தின் போது திருத்தப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 42வது திருத்தம். முகப்புரை 42வது திருத்தத்தின் போது திருத்தப்பட்டது. 45வது வினா தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 17. 46வது வினா குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாராளுமன்றம். 47வது வினா தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ நவம்பர் 1 1986. 48வது வினா பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர் யார்? பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். அதற்கு தலைமை தாங்குவது தான் சபாநாயகர். 49வது வினா இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு முறை கூட இல்லை. கடைசி வினா இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து முக்கியமான ஒரு 50 நாட்கள் தேர்வெளியில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.